இன்னைக்கு வந்து ராஜா வந்திருக்கிறாருங்கிற ஒரு செம்ம இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி. ஸோ இது வந்து அழகிரி சாமி எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரிய பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாவும் இருக்கும். உங்களால ஒரு சில கதைகள் வந்து நமக்கு ஏதோ ரியல் லைஃப்ல நமக்கு நடந்த மாரியே இருக்கும். அத வந்து நம்மளால அவ்வளோ சீக்கிரம் மறக்கவே முடியாது. அப்பப்போ நெனச்சு பார்ப்போம். அப்படி நான் அடிக்கடி நெனச்சு பார்க்குற ஒரு கதை தான் இந்த ராஜா வந்திருக்கார். ஸோ இந்த கதை பார்த்தீங்கன்னா, ஒரு 70ஸ், 80ஸ் அந்த பீரியட்ல நடக்கிற மாரி ஒரு கதை. இப்போ தாயம்மாள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 குழந்தைங்கள் இருக்கும். கணவர் இருப்பாங்க. ஸோ அந்த கதை பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு முன்னாடி நாள் நடக்கும். ஸோ அந்த குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வேகமா வருவாங்க. வந்ததும் அவங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. ட்ரெஸ் எல்லாமே எடுத்து பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. அவங்க அம்மாவுக்கு ட்ரெஸ் இருக்காது. ஏன்னு ஒரு குழந்தை கேட்கும். அம்மா கேட்கும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, "எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்குற அளவுக்கு நம்ம என்ன பணக்காரங்களா?" அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே அந்த குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ஒரு சில நாள்லாம் அவங்க குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு கூட சாப்பாடே இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க ஏழ்மையான குடும்பம் தான். அன்னைக்கு நைட்டு இந்த ட்ரெஸ்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் ஆயிடும். ஸோ அப்போ வந்து ஒரு உருவம் வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரத்துக்கு அடியில தெரியும். ஒரு குழந்தை மட்டும் அத பார்த்துரும். ஸோ பார்த்துட்டு 3 குழந்தைங்களும் பக்கத்துல போய் வைப்பாங்க. "என்னது?" அப்படின்ட்டு கொஞ்சம் பயந்துட்டு பக்கத்துல போய் பார்க்கும். பார்க்கும்போது ஒரு பையன் இருப்பான். அவனுக்கு ஒரு 8 வயசு இருக்கும். அவன் வந்து அவன் உடம்பு ஃபுல்லாவே சரங்கா இருக்கும். முடி ஃபுல்லாவே எல்லாத்துலயுமே ரொம்ப சரங்கா இருக்கும். இந்த தோல்லாம் உரிஞ்சு போய் ஒரு மாரி இருப்பான். வந்து ஒரு எச்சி இலை, அதுலேருந்து முருங்கைக்காய் யாரோ சாப்பிட்டு அந்த கடிச்சு போட்ட முருங்கைய அவன் திரும்ப எடுத்து கடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த குழந்தைங்க பார்த்துட்டு எச்சின்னு சொல்லிட்டு அவன விரட்ட பார்ப்பாங்க. உடனே மழை வேற பயங்கரம் வர வர ஆரம்பிக்கும். உடனே அவங்க அம்மா தாயம்மா வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இருட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு, உடனே மழை பயங்கரமா கொட்ட ஆரம்பிச்சுரும். உடனே அவங்க குழந்தைங்க பிளஸ் அந்த புதுசா ஒரு பையன் அந்த இருட்டுல தெரியான்னு சொல்றேன். அந்த பையனையும் புடிச்சு இழுத்துட்டு வீட்டுக்குள்ள கூட்டு வந்துருவா. ஸோ அந்த புதுசா வந்த பையன் பேரு பார்த்தீங்கன்னா ராஜா. ஸோ உடனே இந்த அம்மா "யார் நீ? எங்கேருந்து வர?" அப்படின்னு ராஜாவ பார்த்து கேட்பாங்க. அப்பதான் அவன் சொல்லுவான், நான் வந்து எங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லுவான். அவங்க அம்மா, அப்பாலாம் எங்கன்னு கேட்கும்போது, அவங்க அம்மா ஒரு 2 வருஷம் முன்னாடி இறந்திருப்பாங்க. அவங்க அப்பா அவன் சின்ன வயசுல இருக்கும்போது இறந்திருப்பாங்க. அவனுக்கு யாருமே இல்ல. ஸோ அவனுக்கு அத்தைன்னு ஒருத்தவங்க யாரோ இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க இந்த ஊர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஊருக்கு போறதுக்காக தான் அவன் வந்து நடந்து போயிட்டுருப்பான். கிட்டத்தட்ட 4 நாளாவே நடந்து போயிட்டுருப்பான். அந்த போற வழியில தான் இந்த இவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்திருப்பான். தாய்மார்களுக்கு ரொம்ப சென்டிமென்டலா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அம்மா இல்லையே, அம்மா, அப்பா யாருமே இல்லையே அப்டின்ட்டு, அவங்க கொஞ்சம் சென்டிமென்டலா ஃபீல் பண்ணிட்டு, "சரி நீ இங்கேயே இரு" அப்டின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடுலாம் குடுப்பாங்க. ஒரு நைட் நல்லா மழை பெய்யும். அங்கேயே அவங்க வீட்லயே தூங்கிடுவான். எந்திரிச்சு காலைல விடிஞ்சதும் தாயம்மா எந்திரிப்பாங்க. எந்திரிச்சதும் அவங்க குழந்தைங்களுக்கு எல்லாமே தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது ஒரு வழக்கமா இருக்கும். ஸோ எல்லா அவங்க குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே எண்ணெய் தேய்ச்சு நல்லா குளிப்பாட்டிடுவாங்க. அப்ப இவனும் இருப்பான். நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் நம்ம நல்லா தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிப்பாட்டி வச்சா நமக்கு புண்ணியம் வந்து சேராது. அவனையும் நம்ம குளிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவனையும் அந்த ராஜா அவனையுமே பார்த்தீங்கன்னா, அவன் சொறி சிரங்கெல்லாம் போற மாரி நல்லா தேய்ச்சு இது பண்ணி, நல்லா கிளீனா அவன குளிப்பாட்டிடுவாங்க. அவன் அப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவான். அவன் குளிச்சதுக்கப்புறம். ஸோ குளிச்சு முடிச்சதும் தோசை சுடுவாங்க. எல்லா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. ராஜாவும் சாப்பிடுவான். சாப்பிட்டு முடிச்சதும், தாயம்மாவோட 3 குழந்தைங்களும் அவங்களுக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரொம்ப ஆர்வமா எடுத்து போட்டு ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப இவன் மட்டும் ராஜா மட்டும் ட்ரெஸ் இருக்காது. ஆக்சுவலா அவன் ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு அழுக்கான ஒரு கோமணத்துல தான் இருப்பான். இவங்களுக்கு இப்போ தாய்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா அவன குளிப்பாட்டிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இப்ப ட்ரெஸ் மட்டும் குடுக்கலையே அப்படின்னா, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம அவனுக்கு பண்ணது எல்லாமே வேஸ்ட்டா போயிடுமே. நம்ம குழந்தைங்கலாம் ஹேப்பியா இருக்காங்க. அவன் தாய் இல்லாத பையன். அவனுக்கும் ட்ரெஸ் இருக்கணும்ல. அவனுக்கும் நம்ம குடுக்கணும்ல. என்ன பண்றதுன்ட்டு அவங்க ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு துண்டு மட்டும் தான் இருக்கும். அந்த துண்டுமே பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டுக்கானது. அவர் ஹஸ்பண்டும் பல நாளா ஒரு துண்டு வாங்கணும் அப்படின்னு நெறைய நாள் அழுதலாம் இருப்பாரு. நம்மளால ஒரு துண்டு கூட வாங்க முடியலன்னு அழுதலாம் இருப்பாரு. இந்த துண்ட அவனுக்கு குடுக்குறதா? வேண்டாமா? அப்படின்னு அவங்களுக்கு ஒரே மனசுக்குள்ள ரொம்ப போராட்டமா இருக்கும். அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க அழுகைய கண்ட்ரோல் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களால முடியாது. அப்புறம் ஒரு கட்டத்துல அழுதுருவாங்க. இப்போ அவனுக்கு குடுத்தாலும், அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து எதுவுமே இல்லையே! திரும்ப ஒரு அழுக்கான துணில தான் வெளிய போற மாரி இருக்குமே! அப்படிங்கிற ஒரு கவலையா இருக்கும். அவனுக்கு குடுக்கலைனாலும் நம்ம குழந்தைங்கலாம் சந்தோஷமா இருக்காங்க. இவன் சந்தோஷமா இல்லையே! அப்படிங்கிற அவங்களுக்கு கவலையா இருக்கும். அவர் ரொம்ப என்ன முடிவு எடுக்கிறதுன்னே தெரியாம ரொம்ப மனசெல்லாம் பொங்கி தான் அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு வழியா சரி ஓகே. அவனுக்கு குடுத்துறலாம் அப்படின்ட்டு அந்த துண்டு எடுத்து அவனுக்கு குடுத்துருப்பாங்க.
ஸோ இதோட அந்த கதை முடிஞ்சிடும். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, அம்மா ஒரு கொலை செய்தால் அந்த புக்ல இருந்து சிறுகள் முறியும் அப்படிங்கிற ஸ்டோரி போட்டிருந்தேன். அது நெறைய பேர் லைக்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதில கருப்புன்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு. ஆக்சுவலா எனக்கு இந்த கன்டென்ட் புடிச்சிருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய கன்டென்ட்ஸ் போடுங்க அண்ணா அப்படின்னு போட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த மாரி கமெண்ட்ஸ் தான் எனக்கு இன்னும் நெறையா வீடியோஸ் போட வைக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனல் குடுக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவருக்கு.